ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோட் 7 பார்க்கலாம். இவனுங்க என்னங்க ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொன்றா விட்டுட்டு இருக்கானுங்க. ஐயா என்னங்க இவனுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. சே, கடுப்பாகுது. மொத்தமா தான் விட்டு தொலைங்களானா விட்டு தொலைய மாட்டானுங்க. சரி விடுங்க, என்ன பண்றது. நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோடு 7 பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடு கடைசியில எஸ்ராங்கன்று சாயி நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கு. அந்த எஸ்ராங்கன்று லிம்மு நான் அவனை கொன்னே திருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல வெறி கொண்டு இருக்க. பார்த்தா அதுக்கு பேக்கோட பொண்ணும் ஆமா அவன் விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நம்ம பேக்கு தான் பாவம். ஏய் என்னோட மாப்பிளைய பல்ல பிடிச்சு பாக்குறீங்களா, திமுறாடா அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்க நம்ம சேர்மன் சவுல் வந்துட்டு, டேய் நீங்களே பேசிட்டு இருக்காதீங்களா, அவன் நல்லவனா இல்லையான்னு அவன் வாயாலே சொல்லட்டும். சுகோ நீயே சொல்லு, நீ நல்லவனா இல்லையா அப்படின்னு கேட்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம சேர்மன் சவுலு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. என் மண்டைக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. எதுக்காக எனக்கு பழைய மெமரி எல்லாம் கிடைச்சது, சஞ்சின்வு எதுக்கு எனக்கு அதை கொடுத்தாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்குது, அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவர் இந்த பூமியை விட்டு வெளியே போக வேண்டிய நேரம் வரும். அப்படி அவர் போனார்னா இந்த பூமியில பெரிய குழப்பம் வரும். மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே இங்க படையெடுத்து வருவாங்க. இந்த பூமியை நாசமாகும். அத தனியா நின்னு சமாளிக்க சூகோ மட்டும்தான் இங்க இருக்கான். அவன் தான் இது எல்லாத்தையுமே எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கான். சுகோ, ஹண்டர் சுகோ, உனக்கு நான் இருக்கேன். நீ தைரியமா சொல்லு, நீ நல்லவனா கெட்டவனா இவங்களுக்கு தெரியட்டும், இவங்களுக்கு உன்னை பத்தி தெரியட்டும், சொல்லு சுகோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் சவுலு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அந்த எஸ்ராங்கன்ட்டு சாய் இருக்கான் பாருங்க. நம்ம சேர்மன் சவுலு கிட்ட, என்ன பண்றீங்க, இது ஒண்ணும் பேசுறதுக்கான இடம் கிடையாது, இந்த இடம் அதுக்கான சரியான இடம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்மகிட்ட இருந்து அவன் நிறைய தடவை தப்பிச்சு ஓடி போயிருக்கான், எஸ் ஆயிருக்கான். நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவன் மக்களை காப்பாத்துறதுக்காக போகட்டுமே, மக்கள் ஏன் அவன் காப்பாத்தட்டும், இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்துக்குமே அவன் தானே பொறுப்பு இருக்கணும், அவன் தானே எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் நீங்க இப்படிலாம் பேசக்கூடாதுங்க சேர்மனு அப்படி சொல்லி சாய் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சேர்மன் சவுலு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாரு. ஐய நான் அந்த லிம்ம தான் பெரிய பிரச்சனை நினைச்சா அவனை விட இவன் தான் ரொம்ப பிரச்சனை பண்ணுவான் போல இருக்கு. அவன் சும்மா இருந்தாலும் இவன் தூண்டி விட்டுட்டு இருக்கானே. ஐய செம்மையா கடுப்பேத்துறான். என்ன இவனை எப்படி சமாளிக்கிறது, ரெண்டு பேரும் மாத்தி கடுப்பேத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் சவுல் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்து மறுபடியும் அந்த எஸ்ராங்கன்று சாய் சொல்லுவான் பாருங்க. இங்க பாருங்க, அந்த சூகோ அவனோட ரேங்க மறைச்சு நம்ம ஹண்டர் அசோசியேஷன்ல தப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம நடந்த எல்லா பிரச்சனையிலயும் எங்கெங்க பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் சூகோ இருக்கான். அது மட்டும் இல்லாம ஸ்டார் பவுடர் உருவாக்குன இடத்துல இவன் தான் இருந்தான். அந்த ஸ்டார் பவுடருக்கு இவனுக்கு லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய முக்கியமான விஷயம், லீய இவன் தான் கொன்னான். அது எல்லாருமே பாத்தீங்கல்ல. லீய கொன்னதை பாத்துட்டுமே இவன்ட்ட எதுக்கு பேசணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு சாய் சொல்ல, அதை கட்டிட்டு லிம் இருக்கான் பாருங்க, அவன் அதுக்கு மேல கத்துவான். ஏய் என்னப்பா சேர்மன் சவுல் இப்படி பண்ணிட்டு இருக்க, சாய்க்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கா, அந்த சூகோ இவ்வளவு பண்ணிருக்கான்னு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சுமே இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் நீங்க முடிவு பண்ணிருக்கணுமே, முடிவு பண்ணாம இருக்கீங்களா, அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கப்பா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான் பாருங்க. கத்திக்கிட்டே இருப்பான். அவனை விடாதீங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு லிம்மு சொல்லிக்கிட்டே இருக்க. அதை கேட்டு நம்ம சேர்மன் சவுல் சொல்லுவாரு, ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நம்ம சூகோவை பிடிச்சி ஜெயில தான் போடணும், அதுதான் கரெக்டான முடிவு. அவன் இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கெல்லாம் அவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவன் நம்ம நம்பிக்கை எல்லாத்தையுமே இழந்துட்டான் இல்லையா, அவன் ரொம்ப நிறைய தப்பு பண்ணிட்டான். அதானே நீங்க சொன்னீங்களே வரிசையா ஒவ்வொரு தப்பா, அதை பண்ணா இதை பண்ணா, ஐயோ கொய்யோன்னு நிறைய சொன்னீங்களே, அதனால அவனை பிடிச்சி ஜெயில போடணும். ஆமா கரெக்டு தான், நீங்க ஜெயில போடணும்னு சொல்றது கரெக்டு தான். ஆனா நீங்க அவனை பிடிச்சி ஜெயில போடணும்னு சொன்னாலும் சரி, அவன் மேல தப்பு இருக்கு நீங்க சொன்னாலும் சரி, உங்களுக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் சேர்மன் சவுல், நான் எப்போதுமே சங் சூகோவோட சைட்ல தான் நிப்பேன், அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாசா சொல்லுவாரு பாருங்க நம்ம சேர்மன் சவுலு. அப்புறம் நம்ம சேர்மன் சவுல் சொல்லுவாரு, இங்க பாருங்க நம்மளாம் இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, எல்லா மக்களையும் காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இவரு நம்ம எல்லாத்துக்குமே முன்னாடி வந்து மக்களை காப்பாத்திருக்காரு. இங்க மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே நம்ம வர ரொம்பவே லேட்டா இருக்கு. அந்த இடத்துல முன்னாடியே இவர் வந்து மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்துறாரு. இவர் இப்படி வந்து அவரோட லைஃப ரிஸ்க்ல தள்ளும் போது அவரை அரெஸ்ட் பண்ணுங்க, அவர்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அவரை பிடிச்சி ஜெயில போடுங்க, அவரை கொல்லுங்க, விடாதீங்க, இந்த மாதிரி நீங்க சொல்றது சுத்த முட்டாள்தனமா இருக்கு. நீங்க பேசுறது உங்களுக்கே அறிவு இருக்கா இல்லையா, யோசிச்சுதான் பேசுறீங்களா? இந்த மாதிரி மக்களை காப்பாத்துறதுக்காக ஒருத்தன் ஓடி முன்னாடி வந்து நிக்கிற ஒருத்தனை என்ன ஏதுன்னு கேட்காம அரெஸ்ட் பண்ண சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் சவுல் சொல்ல, இந்த பக்கம் எஸ்ராங்கன்று சாய் இருக்கான் பாருங்க, அவன் அப்படியே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். ஐய
எனக்கு இந்த சேர்மன் சவுல நிறைய வருஷம் தெரியும். ஆனா இந்த ஆள் இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்க மாட்டானே. இவனுக்கு என்ன ஆச்சு? மண்டையில ஏதோ அடிபட்டுருச்சா? மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன். வருவான், வந்து புடிச்சு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவான் அப்படின்னு பார்த்தா அவன் கூட சப்போர்ட் பண்ணி நின்னுட்டு இருக்கேன். என்னாச்சு இன்னைக்கு? பத்தாவதுக்கு இந்த லிம்பு வேற அவனை வெறி கொண்டு அட்டாக் பண்ணணும்னு வெறியா இருக்கான். அவன் அந்த ரீப்பர்கிட்ட சேர்ந்தவன் தான் அந்த லிம்மு. இவன் கூட சண்டை போடுறதுக்கு அந்த சேர்மன் சவுல் ரெடி ஆயிட்டாரா? இந்த லிம்மு பையல நான் இந்த அளவுக்கு கோபமா பார்த்ததே இல்ல. அவனே வந்தா அவ்வளவுதான், அவனை விட்டு ஐயோ வெட்டிருவேன் அப்படி சொல்லிட்டு வெறி கொண்டு வந்தவன் அவன் கூட சண்டை போடுறதுக்கு இந்த சேர்மன் சவுல் முன்னாடி வந்து நிக்கிறாரே. என்ன ஆக போகுதுன்னு ஒன்னும் புரியல. என்னதான் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாய் மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சவுண்டு, நம்ம ஹீரோவோட சவுண்டு. போதும், இதுக்கப்புறம் யாரும் சண்டை போட வேண்டாம், எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க. பார்த்தா எல்லாரும் நம்ம ஹீரோவை பாப்பாங்க. என்னாச்சுடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி சேடப்பா ஒரு வெளியே கொண்டு வருவாரு பாருங்க. ஆறா சும்மா பத்திக்கும். அங்க இருக்க எல்லாருமே மிரண்டு போயிருவானுங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, சும்மா வெறித்தனமா சொல்லுவாரு, நான் நல்லவன்றத உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். ஆனா இது கொஞ்சம் ரூடா இருக்கலாம், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, நான் உங்களுக்கு இப்படிதான் நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட சேட பவர் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வர. இந்த பக்கம் பார்த்தா சேர்மன் சவுலு, சன்சுகோ வேண்டாம், ஹண்டர் நிப்பாட்டுங்க, அவசரப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. பார்த்தா அங்க இருக்கான் பாத்தீங்களா அந்த லிம்மு. டேய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை இந்த தடவை விட்டுருவேன் நினைக்கிறியா? அவ்வளவுதான்டா, இப்ப என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்ட. வில்ல 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 வரா வில்ல அப்படின்ற மாதிரி அவனோட வில்ல எடுத்து அம்ப விடுவான் பாருங்க. நம்ம ஹீரோ சூகோவோட சோல்டர்ல அந்த அம்பு வந்து பட்டார்னு அடிக்கும். நம்ம ஹீரோவோ அப்படி சொல்லிட்டு கத்திட்டு பாருங்க. பேக்க அந்த பக்கம் பார்த்துட்டு, மாப்பிள்ள சூகோ உனக்கு உண்டாகலையே அப்படி சொல்லி கத்திட்டு வர. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட சேட பவர் வச்சு அந்த லிம்மு அப்படி குத்துவான் பாருங்க. அவன் வயிற்றுல குத்தி அப்படி பின்னாடி வர மாதிரி இருக்கும். பார்த்தா அந்த லிம்முக்கு பழைய மெமரி எல்லாமே திரும்ப வந்துரும். அவன் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டது, அந்த ட்ரைனிங் எடுத்தது, இந்த மாதிரி எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துரும். அப்படியே பட்டார்னு உட்கார்ந்து வருவாங்க சாக்காயி. ஐயோ இதெல்லாம் மெமரியா, என்னடா இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு உட்காந்துருவானா. இந்த பக்கம் பின்னாடி எஸ்ராங்கன்று சாய் பேக்கோட பொண்ணும், என்னாச்சு லிம்மு ஏன் உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் பாத்துட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட சோல்டர்ல அந்த அம்பு பட்டு நிறைய ரத்தம் வரும். நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு இருப்பாரு. அப்பதாங்க பெரு வெளியே வரான். இது வரைக்கும் உள்ளதான் இருந்திருக்கான். பெரு வெளியே வந்துட்டு, சின்னையா என்னாச்சு சின்னையா, ஏன் சின்னையா அப்படிலாம் பண்றீங்க? நீங்க அவனுக்கு பழைய மெமரியை கொண்டு வரதுக்கு தான் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க சின்னையா. இந்த மாதிரிலாம் உங்க லைஃப் ஏன் ரிஸ்க்ல தள்ளுறீங்க சின்னையா, ஏன் சின்னையா அப்படி சொல்லிட்டு பெரு அக்கறையில கேட்டுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ பெரு கிட்ட சொல்லுவாரு, பெரு அந்த ஹண்ட்ரு எங்க அப்பா இருக்கிற காலத்துல அவன் ஹண்டரா இருந்தான் அப்படின்னா நான் அவனுக்கு பழைய மெமரியை கொடுக்கறது மூலமா நான் பேச போறத அவன் கவனிப்பான். அவனுக்கு எல்லாமே புரியும். அவன் என் பக்கம் வரலாம் இல்லையா, அது கண்டிப்பா நடக்கும். அதனாலதான் அவனுக்கு நான் பழைய மெமரியை கொடுத்தேன். எங்க அப்பா யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் கண்டிப்பா நான் சொல்றத கவனமா கேட்பான். அவன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இருக்கான் பாத்தீங்களா பேக்கு. மாப்பிள்ள மறுபடியும் என்னடா பண்ற, மாப்பிள்ள நில்றா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவான். என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு ஜம்ப் அடிப்பா இருப்பாருங்க மேல. நம்ம ஹீரோ அப்படி ஏர்ல கைய முறுக்கிட்டு ரெடியா இருக்க. யார பார்த்து போறாருன்னா அந்த எஸ்ராங்கன்று சாய பார்த்தாங்க போறாரு. நம்ம ஹீரோ சொல்லுவாரு, எஸ்ராங்கன்று சாய் உங்களுக்கும் பழைய மெமரி எல்லாம் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கைய முறுக்கிட்டு ஜம்ப் பண்ணிட்டு ஏர்ல அப்படியே போய்கிட்டே இருப்பான் பாருங்க. அந்த எஸ்ராங்கன்று சாய் வெண்ணமா இருக்கான் பாருங்க. பட்டார்னு அவனோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அந்த நெருப்பு சுழல மாட்ட வச்சிருவான். அதை பார்த்துட்டு சேர்மன் சவுலு சம சாக்கு, ஹண்டர் சுகோ அப்படி சொல்லிட்டு சாக்காய பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் பேக் இருக்கான் பாருங்க. டே என் மாப்பிள்ளை என்னடா பண்ற, அவன் என் மாப்பிள்ளடா சாயி, உன்னை சாயா மாதிரி கரைச்சு குடிக்கிற இருடா அப்படி சொல்லிட்டு கோவமா பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் அவன் இருக்கான் பாத்தீங்களா எஸ்ராங்கன்று சாய் அப்படி சொல்லிட்டு இருப்பான். என்னடா நினைச்சிட்டு இருக்க, பட்டாருன்னு ஜம்ப் பண்ணி சட்டாருன்னு என்ன அடிக்கிறான்னு பாத்துட்டு இருக்கியா? நான் சாய்டா, எஸ்ராங்கன்டர் சாய். அந்த லிம்மு சொல்ல மாதிரி நீ ரொம்பவே டேஞ்சரான ஆளதான் இருக்க. பட்டாருன்னு அடிக்க வந்துட்ட, அவ்வளவு தைரியமாடா உனக்கு? போட்டி பையல, நான் யாரும் தெரியாம என்கிட்ட மோதுறான் அப்படி சொல்லிட்டு ஓவரா சீனை போட்டுட்டு இருப்பான் பாருங்க. பார்த்தா பட்டாருன்னு நம்ம ஹீரோ அந்த நெருப்புலாம் பொழந்துட்டு சும்மா வேற லெவல்ல வருவாரு பாருங்க. பீனிக்ஸ் பறவா மாதிரி சும்மா கெத்தா வந்துட்டு, நம்ம ஹீரோ சாய் உங்களை நான் ரீச் பண்ணி ஆகணும், உங்களுக்கு பழைய மெமரி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சாய பார்த்து அப்படி கிட்ட வேகமா போக, பட்டார்னு பார்த்தா பேக்கோட பொண்ணு தலையிலே ஒரு மிதி மிதிச்சிருவா நம்ம ஹீரோ தலையிலேயே. அந்த பக்கம் பார்த்தா அவன் இருக்கான் பாத்தீங்களா வில்ல பையன், அவன் எப்படி ஓரக்கனால வாப்பான், என்ன பண்றாங்க அப்படி சொல்லி பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் சாய் இருக்கான் பாருங்க. என்னாச்சுடா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவன் நெஞ்சில நம்ம ஹீரோட சேடை அப்படி இறங்கிரும்.
அதுக்கப்புறம் என்ன, அந்த சாய்க்கு பழைய மெமரி எல்லாம் படன்னு திரும்ப வந்துரும். அவன் இந்த ஜேஜே அசாண்டுக்கு போய் சண்டை போட்டது, நம்ம சஞ்சினுவை என் கிட்ல வந்து சேர்ந்துக்க அப்படி சொல்லி அசிங்கப்பட்டது, இந்த மாதிரி அவன் பட்ட நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள், நம்ம பெரு வந்து குறுக்க ஒரு கோடு போட்டது, யாரு கிழிச்சா குறுக்க கோடு கிழிச்சா அப்படின்ற மாதிரி எல்லாமே அவனுக்கு பழைய மெமரி திரும்ப ஞாபகத்து வந்துரும். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ இந்த பக்கம் அந்த பேக்கோட பொண்ணு மிதிச்சதுல தூரமா வந்து உட்காந்துருவாரா. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு, என்னால முடிஞ்சத எல்லாமே நான் பண்ணிட்டேன். அந்த பேக்கு பொண்ணு என்ன இப்படி மிதிக்கிறா, என்ன மிதி. இதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அவங்க என்ன முடிவு பண்றாங்க, இல்ல எனக்கு சப்போர்ட் பண்றாங்களா, இல்ல மறுபடியும் அவனை விடாதீங்க அரெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சொல்ல போறாங்களா, காத்திருந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. அந்த எஸ்ராங்கன்று சாய்க்கு எல்லாமே ஞாபகம் வந்தோன்னே அப்படி குத்த வச்சு உட்காந்துருவான். அவன் குத்த வச்சு உட்கார்ந்ததை பார்த்துட்டு அந்த பேக்கோட பொண்ணு, ஏய் என்னடா ஆச்சு உங்களுக்குலாம், முதல்ல அந்த லிம்மு குத்த வச்சான், இப்பன்னா நீ குத்த வைக்கிற, என்ன பிரச்சனை ஒண்ணுமே தெரியல, மாறி மாறி குத்த வைக்கிறீங்களே, இருடா எல்லாத்துக்கும் காரணம் அந்த சங் சூகோ தானே, உன்னை விட மாட்டேன்டா, என்ன தைரியம் உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சூகோவை அடிக்கிறதுக்கு வேகமா ஓடுவா பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, என்ன பேக்கு இவளையா எனக்கு கட்டி தரேன்னு சொன்னா இப்பவே இந்த அடி அடிக்கிறா, இவளை கல்யாணம் பண்ணா எந்த அடி அடிப்பா போல இருக்கு, ஐயா இவளெல்லாம் கல்யாணம் பண்ண கூடாதுப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து பின்னாடி அந்த எஸ்ராங்கன்ட்டு லிம் இருக்கான் பாருங்க, அப்படி தலையில கைய வச்சுட்டு, என்னது இதெல்லாம் என்னோட மெமரியா, எப்படி இதெல்லாம் நான் எப்படி மறந்தேன், இந்த அளவுக்கு மொக்கையான ஆளா இருந்திருக்கேன், ஆனா இப்ப என்னன்னா இவங்க கிட்டே வம்பளத்துக்கிட்டு சண்டைக்கு போயிட்டு இருக்கேன், சூகோ உங்ககிட்டே சண்டைக்கு இழுத்துட்டேனா, என்னது இது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் பின்னாடி இருக்காங்க பாத்தீங்களா நம்ம எஸ்ராங்கன்று சாயி, அவன் அதுக்கு மேல, என்னது இது இந்த மெமரியை நான் எப்படி மறந்தேன், எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு, இந்த மெமரியை நான் வாழ்க்கையில மறக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனே, இது எப்படி என்ன விட்டு போச்சு அப்படி சொல்லிட்டு சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த வில்ல பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த எஸ்ராங்கன்று சாயை பார்த்துட்டு, சாய் உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்னாச்சு அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பானா. இந்த பக்கம் அவ இருக்கா பாத்தீங்களா அந்த பேக்கோட பொண்ணு, அவளுக்கும் ஒண்ணும் புரியாது இங்க என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு அவளும் முடிச்சுட்டு இருக்க. அப்புறம் அந்த எஸ்ராங்கன்று சாயி நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டேய் நீ என்னடா பண்ண எங்களுக்கு, நீயே சொல்லுடா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, உன் வாயில நீயே சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அழுதுகிட்டே கேப்பாப்பா இருக்கு அந்த எஸ்ராங்கன்று சாயி. அப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு நின்னுட்டு, அப்பாடா இப்பயாச்சும் பேச ஆரம்பிச்சிங்களே சண்டைக்கு வராம, ஒழுங்கு நான் சொல்றது கேளுங்க, உங்களுக்கு நான் கொடுத்தது இந்த உலகம் ரீசெட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த உங்களோட மெமரி தான், நீங்க வாழ்ந்த வாழ்க்கை தான், இந்த வாழ்க்கை உங்களோட மெமரி தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சூக சொல்ல, அதை கேட்டுட்டு சாயே அவன் இருக்கான் பாத்தீங்களா அந்த லிம்மு, என்னது ரீசெட்டா அப்படி சொல்லிட்டு சாக்காய பாத்துட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க சூகோ, இங்க பாருங்க ஆமா ரீசெட் ஆச்சு, இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை, அந்த பிரச்சனையில இருந்து நம்ம உலகத்தை காப்பாத்தணும், உலகம் அமைதியாகணும் அப்படின்னா அதுக்கு இந்த உலகத்தை ரீசெட் பண்றதுதான் ஒரே வழி, அதனாலதான் இந்த உலகம் ரீசெட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூகோ சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த எஸ்ராங்கன்ட்டு சாயிருக்கான் பாருங்க, அதை சொல்லுவான், இங்க பாரு சூகோ, இந்த உலகம் ரீசெட் ஆனதுக்கும் உன்னோட அப்பா சங்ஜின்வோ அவருக்கும் சம்பந்தம் இருக்கா, அவர் தான் அதுக்கெல்லாம் காரணமா அப்படி சொல்லிட்டு எஸ்ராங்கன்ட்டு சாய் கேட்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ சூகோ சொல்லுவான் பாருங்க, அடடே எஸ்ராங்கன்ட்டு சாய் உங்களுக்கு பழைய மெமரியை கொடுத்த உடனே எங்க அப்பா பத்தி பேசுறீங்களா, எங்க அப்பா பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியுமா, பரவாயில்லையே, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விலாவரியா மறுபடியும் எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எஸ்ராங்கன்று சாயி அப்படி சொல்லிட்டு நம்ம சூகோ சொல்ல. அதை கேட்டுட்டு வில்ல பையனுக்கு அப்படி அள்ளு விட்டுரும், என்னது அந்த சங்ஜின்வு இவனோட அப்பாவா அப்படி சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அப்புறமா நம்ம ஹீரோ சேட மோனாக் சங்ஜின்வு அப்படி ஒரு உருவம் மாதிரி காட்டுவாங்க பாருங்க. நம்ம சேட மோனாக் சங்ஜின்வோட ஆர்மி சும்மா பங்கமா நிக்க, ருத்ரசா அப்படின்ற மாதிரி நம்ம சேட மோனாக் சங்ஜின்வு கெத்தா நிப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ சங் சூகோ அவரோட பையன் நம்ம சங்ஜின்வோட பையன் சூகோ சொல்வாரு, எங்க அப்பா பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்படல, அவரை பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் ஒரு ஹண்டர், அவர் எல்லா விஷயத்திலயும் தனியா போய் அதாவது சோலோவா போய் தான் அட்டாக் பண்ணி எல்லாத்தையுமே ஜெயிப்பார் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் இப்ப கூட அவர் விண்வெளியில இருந்து வர மிருகங்கள் கூட தனியா தான் நின்று சண்டை போட்டுட்டு இருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இங்க தனியா எல்லா மான்ஸ்டர் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்ட அந்த லிம் இருக்கான் பாத்தீங்களா, இதெல்லாம் உண்மையா, இந்த மெமரியில உண்மைன்னா ஐயோ இதெல்லாம் நம்பவே முடியல, இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் அப்படி சொல்லிட்டு அந்த லிம் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் இந்த எஸ்ராங்கன்று சாய் அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், ஐயோ என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்க இந்த மெமரிலாம் உண்மை அப்படின்னா வேற லெவல் தான், இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையில செம்மையா இருந்திருக்கனே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப நம்ம சேர்மன் சவுல் உள்ள வந்துட்டு, ஏன்பா ரெண்டு பேரும் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க, நம்ம சூகோ கொடுத்த மெமரி எல்லாமே உண்மைதான், நீங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை தான் அது, அதை நம்புங்க, அதுதான் உங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம சேர்மன் சவுல் சொல்லுவாரு,
எனக்கு அந்த மெமரியை சங்ஜின்வு கொடுத்தனாலதான் நான் ஹண்டர் அசோசியேஷன்னே ஒன்னு உருவாக்குனேன், அதுக்கு சேர்மன் ஆகி இந்த உலகத்தையும் காப்பாத்திட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவார் பாருங்க நம்ம சேர்மன் சவுலு, என்ன இதுக்கப்புறம் நம்ம சூகோ நல்லவன் தானே, அவனை ஃப்ரீயா விட்டுறலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்லுவான் பாருங்க, இங்க பாருங்க இந்த உலகத்தை அழிக்க வந்தது அந்த இட்டாரியம், அந்த இட்டாரியத்துக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு வில்ல பையன் அந்த பூமிக்குள்ளதான் இருக்கான், அவன் தான் இந்த மாதிரி ஸ்டார் பவுடரு அப்புறமா அந்த லீ இருக்கான் பாருங்க, அவனையும் இவன் தான் கண்ட்ரோல் பண்ணி அவனை கெட்டவனை மாத்தி வச்சிருந்தான், அதனாலதான் அவனை கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. இல்லைன்னா அவன் சாக வேண்டிய அவசியமே இல்லையே, அவன் அந்த வில்ல பையன் கூட சேர்ந்துட்டு அந்த ஸ்டார் பவுடரை யூஸ் பண்ணி கெட்டவனா மாறிட்டான், அதனாலதான் அவன் சாக வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த லீம் இருக்கான் பாருங்க, இவ்வளவு நேரம் தங்கடி குதிச்சவன் இப்ப என்ன சொல்றான் பாருங்க, அப்படின்னா அந்த லீ சாக வேண்டியவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவான். அப்புறமா இந்த பக்கம் நம்ம சேர்மன் சவுலு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, சூகோ இவ்வளவு விஷயத்த தெரிஞ்சு வச்சுட்டு ஏன் இத்தனை நாளா என்கிட்ட ஏன் சொல்லாம இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் கேட்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்ல நானும் எங்க அப்பா மாதிரி தானே பவர்ஃபுல்லான ஆளு, நான் அவங்ககிட்ட போய் என்னோட முகத்தையும் என்னோட பவரையும் காட்டிட்டேன் அப்படின்னா அவன் எங்க அப்பாவோட வீக்னஸ் கண்டுபிடிச்சிருவான்ல, அதனாலதான் நான் அதை வெளியே சொல்லாம நான் வெளியே வராம இத்தனை நாள் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த எஸ்ராங்கன்று சாய் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அதுக்கு மேல சாக்காவான், என்னது நீயும் உங்க அப்பா மாதிரியா, அப்படின்னா நீ தொடர்ந்து லெவலப் ஆகிட்டே இருப்பியா, உன்னோட பவர் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும், ஆமா என்னோட பவர் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த எஸ்ராங்கன்று சாயி டக்குன்னு நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு, அப்படியா உனக்கு உங்க அப்பா மாதிரியா, அப்படின்னா என் கில்டுல ஒருத்தங்க சாகேன்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்கள பத்தி உனக்கு தெரியுமா சொல்லு அப்படின்னு கேட்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, சாகேவா அவங்க எங்க அம்மா தானே அப்படின்னு சொல்ல. ஆமா உங்க அம்மா தானா, உங்க அம்மா ஒரு ஹண்டர்ரா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ராங்கன்று சாய் சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோவும், என்னது எங்க அம்மா ஒரு எஸ்ராங்கன்றா அவங்களும் ஹண்டரா, ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அவங்க அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த வில்ல பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், சுகோ நான் நினைச்சதை விட நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க, நல்லாவே காய் நகர்த்திரியே, நீ இந்த அளவுக்கு புத்திசாலியா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, நான் யாருன்னு தெரியாத போதே இவனோட ஃபுல் ஐடென்டிட்டியும் வெளிப்படுத்திட்டான், இவன் ரொம்ப டேஞ்சரான ஆளுதான், இவன் அளவுக்கு சக்தியை கூட்டிட்டு இவன்கிட்ட சண்டைக்கு போகணும்னு நினைச்சது தப்பான முடிவா இருக்குமா, இல்ல இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், என்னோட சக்தியை விட இவனோட சக்தி அதிகமா குரோத் ஆகும்னு நினைக்கிறானா, வாய்ப்பு இல்ல, இட்டாயிரத்துக்கிட்டே இருந்து என்னோட பவர் இன்னும் வரணும், அது கண்டிப்பா வரும், அப்ப நான் இவனை கண்டிப்பா அழிப்பேன், இருந்தாலும் இந்த பூமியில இதுக்கப்புறம் வரப்போற யுத்தத்துல இவனோட பங்கு ரொம்ப பெருசாதான் இருக்கும், இவன் தனியா வந்து எல்லாத்தையுமே சமாளிக்கணும்னு நினைக்கிறானா, இருந்தாலும் இவனோட பவருங்கிறது ரொம்ப வேற லெவல்ல தான் இருக்கு, நான் இவனுக்கு முன்னாடியே எல்லாத்துக்குமே தயாராகணும், சுகோ நான் தயாராகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம எஸ்ராங்கன்று பேக் இருக்கான் பாருங்க, அவன் தலையில கைய வச்சுக்கிட்டு, என்னடா நடக்குதுங்க ஒண்ணுமே புரியலையே, ஜாப்பனீஸ் படத்தை சப்டைட்டில் இல்லாம பார்த்த மாதிரி இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட, ஆமா ஐயா நீங்க என்ன பேசுறீங்கன்னா என் மாப்பிள்ள சூவோப்பு நல்லவன், அவனை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதெல்லாம் புரியுது, ஆனா நீங்க என்ன பேசுறீங்கன்னு ஒண்ணுமே புரியல ஐயா, தலையெல்லாம் வலிக்குது, மாப்பிள்ள சூகோ இவங்க என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுப்பா, தலை வலிக்குதுப்பா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்கு தலையை போட்டு பிச்சுக்க. அதை கேட்டு நம்ம சூகோ பேக்கு கிட்ட சொல்லுவாரு, ஆமாங்க உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்ல, அதெல்லாம் அவங்க பழைய மெமரி இல்லையா, உங்களுக்கு அந்த மெமரி இல்லாதனால உங்களுக்கு அது குழப்பமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம எல்லாத்துக்குமே யாருக்கெல்லாம் மெமரி திரும்ப வரணுமோ அவங்களுக்கெல்லாம் மெமரியை திரும்ப கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சூகோ சொல்ல. அதை கேட்டுட்டு அவன் இருக்கான் பாத்தீங்களா அந்த வில்ல பையன் மிரண்டு போயிருவான், என்னது எல்லாத்துக்கும் மெமரியை திரும்ப கொடுக்க போறானா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை இல்லையா, ஐயோ என்னடா அவன் இப்படி பண்றான் அப்படி சொல்லிட்டு அந்த வில்ல பையன் சாக்காக நம்ம ஹீரோ நடுல நிக்க, சுத்தி எல்லாருமே நிப்பாங்க பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுதுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். இந்த எபிசோடு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன்.